Hello students, welcome to HIBA Max 12th Standard Max Chapter 2 Example sums பார்க்கலாம். Question example 2.16 பாருங்க. Show that the equation z square is equal to z bar has 4 solutions. இதுக்கு 4 ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். சொல்யூஷனில் இப்போ நம்ம இப்போ z ஸ்கொயர்னா 2 வேல்யூ தானே வரும் அப்படின்ட்டு, பட் நம்ம வந்து 4 வேல்யூ அதுக்கு வரும், 4 சொல்யூஷன் வரும், நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், ப்ரூஃப் பண்ணும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கிவனில் எழுதிக்கலாம். z ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு z பார். நான் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னா, ரெண்டு சைட்லேயும் மாடுலஸ் அப்ளை பண்ணுறேன். மாடுலஸ் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z பார். இப்போ மாடுலஸ் ஆஃப் z பாரும் மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் தானே. இப்போ மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z எழுதிக்கலாமா? சைடில் வேணால் எழுதிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் z பார் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z. இப்போ இது ரெண்டுத்தையும் ஒரே சைட் கொண்டு வரேன். இப்போ மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இது ரெண்டுத்துலேருந்து மாடுலஸ் ஆஃப் z காமனாக வெளியே எடுத்தேன்னா எனக்கு ஒரு மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 1 கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதை தனித்தனியாக ஈக்குவல் பண்ணோன்னா மாடுலஸ் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குமா? இப்போ அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணுவேன், இந்த மைனஸ் 1 அந்த சைட் கொண்டு போவேன். இப்போ மாடுலஸ் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ மாடுலஸ் ஆஃப் z நான் எப்படி எழுதலாம்? z இன்ட்டு z பார் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ நான் z பார் மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுக்கிறேன். தட் இஸ் ஈக்குவல் டு 1 பை zன்னு எழுதிக்கலாமா? z பார் இஸ் ஈக்குவல் டு 1 பை z. இப்போ நமக்கு ஆல்ரெடி கொஷனில் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, கிவன் எழுதிக்கலாம். z ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு z பார்ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ இங்கே z பார் இருக்க இடத்துல நான் z ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? z ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 பை z. இப்போ இந்த z இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா z கியூப் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ zக்கு கியூப் இருந்துச்சுன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? இட் ஹாஸ் 3 non-zero சொல்யூஷன்ஸ். அண்ட் இது கூட ஆல்ரெடி நம்ம z இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஒரு சொல்யூஷனையும் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 3 இது ஒன்று சேர்த்தா 1 4 including 0 there are 4 solutions அப்படின்னு எழுதிட்டா போதும். including 0 அது ஒரு சொல்யூஷன் இல்லையா? 0 சொல்யூஷன். including 0 solution there are 4 solutions. ஸோ அதுதான் நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லிட்டாங்க, ப்ரூஃப் பண்ணிட்டோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, 2.17. ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 மைனஸ் 8i. இப்போ நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு அதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நார்மலாக நம்ம இப்போ 64னா அதோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிப்போம்ல, அது மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஒரு ஃபார்முலாவே இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணோம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடலாம். என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 மைனஸ் 8i இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ இப்போது இது எப்படி எழுதிக்கலாம்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ப்ளஸ் i இன்டூ பி. ஜென்ரல் ஃபார்ம் எழுதுகிறேன், ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் z ப்ளஸ் a டிவைடட் பை 2. இது வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் சரிங்களா? ப்ளஸ் i இன்டூ b டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் b into root of modulus of z minus a by 2. இது வந்து ஃபார்முலா, ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா சரிங்களா? இப்போ இதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஐயோட வேல்யூ அதாவது ஏபி இருக்கு இல்லையா, பியோட வேல்யூ மைனஸில் இருந்ததுன்னா பி பை மாடுலஸ் ஆஃப் பியோட வேல்யூ -1. ஏன்னா ரெண்டுமே ஒன்று தான், கீழே ப்ளஸ் மேலே மைனஸ்ன்றனால -1ன்னு இதை கன்சிடர் பண்ணுவோம். இப்போது கிவன் எப்படி எழுதிக்கலாம்னா, root z is equal to, அப்போ z ஓட வேல்யூ என்னது? 6 minus 8i. இப்போ modulus of z வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். therefore root of 6 square plus minus 8 அதுக்கு ஒரு square. root of 36 plus 64. 36 plus 64 100. root of 100 10. therefore modulus of z வேல்யூ என்னது? 10. சரியா? இப்போ ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ரூட் ஆஃப் 6 மைனஸ் 8i இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மாடுலஸ் இசட் வேல்யூ. மாடுலஸ் இசட் வேல்யூ இந்த ஃபார்முலாவில் அப்படி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இன்னைக்கு வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மாடுலஸ் இசட் வேல்யூ 10
plus a வேல்யூ என்னது 6. இது வந்து a plus ib தானே, a plus ib தானே. அப்போ a ஓட வேல்யூ 6, b ஓட வேல்யூ -8 இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? 10 plus a, 10 plus a இருக்கிற இடத்துல 6 divided by 2 plus I into b divided by modulus of b, and b negative ஆறுதா என்ன சொல்லிருந்தா -1. அதை எழுதிக்கலாம், டைரக்டா எழுதலாம். Square root of modulus of z value 10 minus a value 6 divided by 2. இப்போ next line இதை simplify பண்ணா போதும், plus or minus root of 10 plus 6 16 by 2 minus I, plus into minus I, root of 10 minus 6 வந்து 4 divided by 2. 2 1s are 2 8s are 2 1s are 2 2s are 4. சரி, இப்போ நெக்ஸ்ட் லைனில் இதை எடுத்து எழுதிக்கலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் இது √8 மைனஸ் I √2. இப்போ இந்த √8 எப்படி எழுதலாம்னா 4 into 2ன்னு எழுதலாம். √4ஓட வேல்யூ 2 வெளியே எழுதிட்டு √2 வந்து எழுதிக்கலாம், which is equal to plus or minus 2√2 minus I √2. இதுதான் ரூட் ஆஃப் 6 minus 8I ஓட வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம்? இந்த விஷயம் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். பேஜ் நம்பர் 71ல இந்த ஃபார்முலா எக்ஸாம்பிள் 2.18 பார்க்கலாம். given the complex number z is equal to 3 plus 2i, represent the complex number z I into z and z plus iz in one organ plane. Show that these complex numbers form a vertices of a isosceles right angle triangle. சரி, ஐசோலஸ் ரைட் ட்ரையாங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு ஒரு ஆர்கன் பிளேன் அது சேம் பிளேனில் சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? நான் சும்மா ரஃபாக வரைகிறேன். புக்கில் வந்து சைட்லேயே டயக்ராம் இருக்கும். ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இதில் 3 வேர்டிசஸ் வந்து ஒன்று இசட்டு, ஒன்று ஐ இன்ட்டு இசட்டு, இன்னொன்று இசட் ப்ளஸ் ஐ இசட்டுன்னு சொல்லிட்டாங்க. நான் சும்மா ரஃபாக தான் வரைகிறேன். இந்த ட்ரையாங்கிள் வந்து ஆக்சுவலாக ஐசோலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்கிறாங்க. ஐசோலஸ்னால் 2 sides ஈக்குவல், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா பித்தாகரஸ் தியரம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ இந்த 2 விஷயமும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 2 விஷயமும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த கிவன் வேர்டிசஸ் ஃபார்ம் ஐசோலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எழுதிக்கலாம். இசட் மட்டும் கொடுத்துருக்காங்க, 3 plus 2i இசட்டோட வேல்யூ. நமக்கு வந்து 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்லியிருந்தாங்க. ஒன்று இசட் அது இருக்குது, இன்னொன்று ஐ இன்ட்டு இசட். அப்போ இதை மாற்றணும், ஐ இன்ட்டு 3 plus 2i. ஐ இன்சைட் கொண்டு வந்தீங்கன்னா 3 into i plus 2 into I square. I squareோட வேல்யூ -1. அப்போ இது எப்படி மாறும்? -1 into 2 -2 plus 3i. இது வந்து izோட வேல்யூ. சரியா? மூணாவது வெர்டிசஸ் என்ன? z plus iz. ஃபர்ஸ்ட் izோட வேல்யூ எழுதிக்கோங்க, 3 plus 2i plus -2 plus 3i. ஸோ நெக்ஸ்ட் லைனில் இது ரிமூவ் பண்ணிட்டு எழுதலாம். 3 plus 2i plus into minus -2 plus into plus 3i. இப்போ 3ல 2 போயிடுச்சுன்னா 1, 2i plus 3i வந்து 5i. இது வந்து z plus izோட வேல்யூ. நெக்ஸ்ட் லைனில் let a b and c be z plus iz and iz. இது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், பிகாஸ் நமக்கு வந்து சேம் பிளேனில் வருது சொல்லிட்டாங்க. ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ் நம்ம கரெக்டாக எடுத்தால் தான் நமக்கு ஆன்சர் வரும். சரிங்களா? ஸோ ஏபி ஸ்கொயர், இது ஏ, இது பி, இது சி. அப்போ பி மைனஸ் ஏவா, இசட் ப்ளஸ் ஐஇசட் மைனஸ் இசட் ப்ராக்கெட்டில் வேணால் எழுதிக்கலாம், ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த மைனஸ் இப்போ ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணி எழுதுங்க. இசட் ப்ளஸ் ஐஇசட் மைனஸ் இசட் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் மைனஸ் இசட் கேன்சல் ஆகிடும். இப்போ மாடுலஸ்க்குள்ளே ஐஇசட் இருக்கா? ஐஇசட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -2 plus 3i. அதை இப்போ எடுத்து எழுதிக்கணும், -2 plus 3i whole square. இப்போ இதோட மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ரூட் ஆஃப் -2 whole square plus 3 square. ரூட் n ஸ்கொயர் வந்து எழுதிக்கலாம். இப்போ ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும். 2 square 4, 3 square 9. therefore ab ஸ்கொயர் வந்து 13. சரியா? இதே மாதிரி அடுத்து பிசி ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். சியோட வேல்யூ ஐஇசட் மைனஸ் பியோட வேல்யூ z ப்ளஸ் ஐஇசட் ஹோல் ஸ்கொயர் இருக்கா? இப்போ இந்த மைனஸ் இன்சைட் கொண்டு போனோம், ஐஇசட் மைனஸ் இசட் மைனஸ் ஐஇசட் ஹோல் ஸ்கொயர். ஸோ ப்ளஸ் ஐஇசட் மைனஸ் ஐஇசட் கேன்சல்.
பேலன்ஸ் நமக்கு மாடுலஸ்குள்ளே மைனஸ் இசட் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். இப்போ இசட்டோட வேல்யூ எழுதலாம் அண்ட் மைனஸ் இருக்குது. அப்போ இசட்டோட வேல்யூ 3 + 2i இருந்துச்சுன்னா இதில் மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆன்சர் எழுதினா போதும். இப்போ -3 + 2i ஹோல் ஸ்கொயர் இருக்கா, இப்போ மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணால் -3 - 2iன்னு நமக்கு வேல்யூ கிடைக்கும். இருக்கேன் ரூட் ஆஃப் -3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -2 ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் அண்ட் ஸ்கொயர் இருக்குமா, ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும். -3 × -3 9, 2 2s are 4 which is equal to 13. ஸோ பிசியும் 13 தான் வந்திருக்கு. லாஸ்ட்டில் வந்து ஏசி எடுத்துக்கலாம் ஆர் சிஏ. இப்போ ஏ மைனஸ் சியா, சிஏ ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் சி. ஏ வேல்யூ வந்து இசட் மைனஸ் சியோட வேல்யூ ஐஇசட் ஹோல் ஸ்கொயர். இப்போ இசட்டோட வேல்யூ என்ன, இசட்டோட வேல்யூ 3 + 2i மைனஸ் ஐஇசட்டோட வேல்யூ -2 + 3i ஹோல் ஸ்கொயர். இப்போ மாடுலஸ்குள்ளே 3 + 2i மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -3i ஹோல் ஸ்கொயர். இப்போ கேன்சல் பண்ணுறது எதுவும் இல்லை. ஸோ 2 + 3 5 ப்ளஸ் 2i - 3i அப்போ -i ஹோல் ஸ்கொயர் இல்லையா. இப்போ இதோட மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் ப்ளஸ் -1 ஸ்கொயர். இப்போ ரூட்டும் இருக்குது ஸ்கொயரும் இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 5 ஸ்கொயர் 25 ப்ளஸ் 1 which is equal to 26. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச டேர்ம்ஸ் எல்லாம் பாருங்களேன். ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 13. அதே மாதிரி பிசி ஸ்கொயரும் 13 தான். சிஏ ஸ்கொயர் வந்து 26. இப்போ சிஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்னு எழுதலாமா, ஏன்னா சிஏ ஸ்கொயர் 26, ஏபி ஸ்கொயர் 13, பிசி ஸ்கொயர் 13, 13 + 13 26. ஸோ இதுலேருந்து என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலான்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் திங் இல்லையா. நமக்கு ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் வந்தால் அது ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். இன்னொரு விஷயம் என்ன தெரியுதுன்னா பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் இல்லையா. ஏபி ஸ்கொயர் பிசி ஸ்கொயரும் ஈக்குவல் டு 13. அப்போ ரெண்டு சைடு ஈக்குவல், ரெண்டு சைடு ஈக்குவல்னா அது என்னன்னு சொல்லலாம், ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள். ஸோ கொஷினில் கேட்ட ரெண்டு விஷயமே சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. த கிவன் வெர்டிசஸ் ஃபார்ம் ஐசோஸ்லெஸ் right angle triangle. Therefore, the given vertices form an isosceles right triangle அப்படின்னு முடிச்சிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.